ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கும் முன் ஒரு நாழி முன் பிறந்தாள், கலியுகம் பிறக்கும் முன் கால் நாழி முன் பிறந்தாள், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தாள், மூவரை ஈண்டெடுத்தாள், செத்து பிழைத்தாள், சிவனுக்கே பாரியானாள், மாண்டு பிழைத்தாள், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவை என்கிற தீவினையாளர், சிவசிவை என்றிட தீவினை மாலும், சிவசிவை என்றிட தேவரும் ஆவார், சிவசிவை என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினை, நந்தி மகிழ்ந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற 51 சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக இருக்கின்ற மேல்மலை அருள்மிகு அங்காள பரமேஸ்வரிய ஊஞ்சல் தாலாட்டம் தான் பார்த்துட்ருக்கீங்க. இது மாசி மாதம் அமாவாசை, அதாவது அம்மனுக்கு உகந்த நாள், அம்மனுக்கு விசேஷ நாட்கள் மாசி மாதம். அதனால் தொடர்ச்சியான பதிவுகள் நம்ம கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். நிறைய பேர் இணைஞ்சிருக்கீங்க, நிறைய நமக்கு ஆதரவு தெரிஞ்சு வச்சுட்ருக்கீங்க. அதனால் தொடர்ந்து பதிவுகள் கொடுக்கணும் தான் கொடுத்துட்ருக்கேன். இதில் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, அக்னி குளத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி இன்றைக்கி சக்தி கிரகம் எடுக்கிறதுக்காக அவங்களுக்கு பயிற்சி சொல்லி கொடுப்பாங்க. 9 நாள் தொடர்ச்சியாக காலையிலையும் சாயந்தரம் 2 வேளை பயிற்சி. காலையில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம், சாயந்தரத்தில் 1 மணி நேரம் பயிற்சி கொடுப்பாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பூசாரிகள் எல்லாமே வந்துட்டுருக்காங்க. அங்கேருந்து அக்னி குளத்துலேருந்து காலையில் போய் டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன் இந்த அக்னி குளத்தை தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அம்பாளுக்கு இந்த அக்னி குளத்து தண்ணி தான் ஊற்றி அபிஷேகம் பண்ணணும் இந்த சிறப்பு மிக்க நாட்கள்லாம். ஏன்னா அம்மா உகரமாகுவாங்க, அதாவது அவங்களுக்கு தேவையான சக்தி அதிகரிக்கும்னு சொல்லுவேன். அதுதான் சொல்லுவேன். அதனால தான் இங்கேருந்து அக்னி குளத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு நிறைய பேருக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதும் சரி, இங்கேருந்து புத்து மண் எடுத்து போகிறதும் சரி. இது எதுக்குன்னு சொன்னால் அம்மாவே நம்மக்கிட்ட வரணுங்கிறதுக்காக தான். பல சக்தி பீடங்களாக இருக்கிறாங்க, பல சக்தி அம்மாவாக இருந்து அந்தந்த ஏரியாவிலையும் ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. அந்தந்த கிராமத்து அந்தந்த ஊர் எல்லைக்கு காவல் தெய்வமாக அங்காளமாக இருந்துட்டுருக்காங்க. இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருந்துட்டுருக்காங்க. அதனால் நமக்கும் அந்த பவர் கிடைக்கணும் தான் போவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பூசாரிகள். ஏன்னா அந்த கிரகம் எடுக்கிறவர் இந்த தலையில் தூக்கி வச்சுருக்கிறவர் தான், அவர் தான் கிரகம் எடுக்கிறவர். கூட இருக்கிறவங்க மன்னார் காப்பு கட்டிருப்பாங்க. மன்னார் காப்பு கட்டுறது என்னென்னா, அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அவங்க சந்ததிகள், அவங்க வகைராக்கள் அந்த கிரகத்தை எடுக்கணுங்கிறது ஒரு ஐதீகம். இது ஒப்பந்தம் மாதிரி. இந்த வருஷம் நீங்கள் எடுத்துருக்கீங்க, அடுத்த தலைமுறைக்கு வரும்போது நாங்கள் எங்கள் குடும்பத்தாரர் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒப்புதல் தெரிவிப்பாங்க. 7 வம்சாவழி பூசாரிகள் இல்லையா? அதாவது 7 வம்சாவழியாக அன்றைக்கி பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிகளாக இருந்திருப்பாங்க. அண்ணன் தம்பிகள், பங்காளிகள் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி 1000 குடும்பங்களாக ஆயிடுச்சு. 1000 குடும்பங்களாக இருக்கிறதா தான் ஒரு வருடங்கள் ஒரு குடும்பத்தாரர் எடுத்து நடத்துங்கிறது ஐதீகம். ஏன்னா கோயிலை பற்றி தலை வரலாறு தலைவி பூசாரிக்கு தான் தெரியும். மற்றவங்களாம் யாரும் நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம பல குறிப்புகள் கொடுத்துட்ருக்கோம். அப்போ பரம்பரை வம்சாவழி பூசாரிகள்ன்றதால அந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க போயிட்டு இப்போ அக்னி குளத்துலேருந்து இன்னையிலேருந்து 9 நாள் தொடர்ச்சியாக அம்பாளுக்கு அந்த அபிஷேகம் காலையில் ஊற்றிட்டு தான் மற்றது எல்லாமே அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே முதல் தண்ணி அம்மா தண்ணி, அந்த கங்கையை அக்னி குளத்து தண்ணி தான் ஊற்றுவோம். அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய கோயிலேருந்து அக்னி தண்ணி எடுத்துகிட்டு போகிறது நான் காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய பேர் அந்தந்த ஊர் கோயிலும் வருவாங்க. ஊர் மக்களாக எடுத்துகிட்டு போவாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவர் தான் கிரகம் எடுக்கிறவர், சக்தி கிரகம் எடுக்கிற ஆள். அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க. அவர் பக்கத்தில் இருக்கிறவங்க அடுத்த ஜென்ரேஷனில் அவங்க எடுப்பாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்த வகைராக்கள்லேருந்து எடுப்பாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் பல பதிவுகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். விநாயகர் கோயிலில் போயிட்டு ஃபஸ்ட்டு விநாயகர் கோயிலுக்கு தீபத்தை கட்டுறாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா பல குறிப்புகள் இங்கேருந்து அப்படியே பார்த்த மாதிரி இருக்கணுன்றதான் நான் பல குறிப்புகள் கொடுத்துட்ருக்கேன். அதான் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. வர முடியாதவர்களும் அதில் ஒரு வரப்பிரசாதம் தான். அங்காளம்மன் கோயிலில் என்ன நடக்குது, எது நடக்குது நிறைய பேர் தெரியாமல் இருந்தீங்க. இப்போ அம்மா தெரிவிக்கிறாங்க. எனக்கு அதுக்கு எந்த இதுவும் இல்லை. அம்மா இந்த காலத்தில் கலியுகத்தில் இன்றைக்கி பல வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்குது. அதுக்கு ஒரு அம்மாவுடைய துணையாக இருக்கணும் தான். காலையில் எழுந்தோடனே என்னுடைய பதிவுகள் பாருங்கள். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் 3லேருந்து 5, 6 மணி வரைக்குள்ளே இருக்குது. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அம்மாவுடைய நம்ம என்ன சொல்கிறோம், ஏது சொல்கிறோன்றதால் பார்த்துட்டே வாங்க. பல குறிப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக அம்மாவால் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதான் பார்த்துட்ருக்கீங்க. அம்பாளுக்கு அபிஷேகத்துக்காக தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பூசாரிகள் எல்லாமே.
இன்றைக்கிலேருந்து அவங்களுக்கு வந்து தொடக்கம் பதிவுகள் டெய்லி அன்றாட பதிவுகள் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி 18/2/2025. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் பதிவுகள் நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். அதனால் அப்போ வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தொடர்ச்சியான பதிவுகள் வரும்போது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அன்றாட என்னென்ன நடக்குதுங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். 9 நாள் அந்த மன்னார் காப்பு கட்டவங்களும் வந்து குடும்பத்தை விட்டே வந்துடுற மாதிரி தான். இப்போ இதுலேருந்து 9 நாள் வந்து அவங்க வீட்டுக்கு கூட போகக்கூடாது, கோயிலில் தான் படுக்கணும். அந்த ஐதீகத்தெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிக்கணும். இன்றைக்கி வந்து ஏனோ தானோ நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. கோயில் பூசாரிகளாக இருப்பீங்க. அம்மா வந்து நமக்கு தொண்டாக இருந்து நம்ம செய்யணும்னு தான் ஒரு சில பூசாரிகளை வந்து அங்கே நீங்கள் நிர்ணயம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏனோ தானோன்னு கோயிலை போய் திறக்கிறது வந்து 7 மணிக்கு திறக்கிறது, 8 மணிக்கு திறக்கிறது, நமக்கு என்ன அந்த அம்பாள் வருமானமாக கொடுக்க போகுதுன்ற மாதிரி இது பண்ணுறாங்க. கோயிலே வந்து ஒரு பரம்பரை, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் இருந்துக்கிட்டு அந்த கோயிலே வந்து நடவடிக்கை அதாவது சரியான முறையில் வந்து குளிப்பாட்டுறது கூட கிடையாது. அதனால் நீங்கள் முதல்ல போயிட்டு காலையில் எழுந்தவுடனே போயிட்டு அம்மாவுக்கு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணி உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சால் போதும். அம்பாளுக்கு வந்து வேப்பிலையே வந்து மாலையாக கட்டி தொங்க விடலாம். செலவு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிள்ளையாருக்கு அருகம்புல் போட்டாவே போதும். பெருமாளுக்கு வந்து துளசி. அதனால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அவதாரம் இருக்குது. சிவனுக்கு வந்து வில்வ இலை. இது வந்து என்றைக்குமே வந்து விலை மதிக்க முடியாத பொருள் தான், பொக்கிஷம். ஏன்னா அந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் எல்லாமே கிடச்சிருக்கும். பூவிலேருந்து எல்லாமே கிராமத்துலேருந்து அவங்க வாங்கி வந்து செஞ்சுருப்பாங்க. எதையுமே வந்து காய்கறிகள்லாம் பழங்கள்லாம் வந்து நம்ம இயற்கையாகவே படைச்சிருப்போம். இன்றைக்கி வந்து எல்லாமே வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது தான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் நினச்சி பூஜைகள் பண்ணால் போதும். அதான் நீங்கள் அன்னபூர்ணி அம்மன் கோயிலாண்டு தான் பார்த்துட்ருக்கீங்க. பூஜைகள் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே கோயிலை சுற்றி வலம் வந்துட்டுருக்காங்க. அதனால் வந்து சிம்பிளாக இன்றைக்கி இருக்குது. அதனால தான் வேப்பஞ்சேலை கட்டத்தில் வந்து எவ்வளோ சேலைகள் அம்மாவுக்கு பட்டு புடவைகள்லாம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நிறைய விலையில் காஸ்ட்லி விலையெல்லாம் கொடுக்குறவங்க இன்றைக்கி வந்து வேப்பஞ்சேலை கட்டிட்டு வராங்க. காரணம் என்னென்னா அது அம்மாவுடைய அவதாரம். அம்மாவும் அதில் தான் இருக்கிறாங்க. அதான் பார்த்திங்கன்னா வேப்பிலையும் வந்து அரச மரமும் 2 ஒன்று சேர்ந்துருப்பாங்க. சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதில் வந்து புடவை கட்டியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இந்த ஐதீகம் பாரம்பரியம் இதெல்லாம் வந்து கோயிலுக்காக நம்ம செய்யணும். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், அந்த கோயிலுக்கு வந்து தண்ணி ஊற்றும் போது என்னென்னா உங்கள் குடும்பங்கள் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க, குழந்தை குட்டி பாக்கியம் எல்லாமே கிடச்சிருக்கும், திருமணம் நன்றாக நடந்திருக்கும், சுகபோக வாழ்க்கை வந்து நம்ம வாழ்வோம். பணம் தான் நம்மக்கிட்ட இல்லைன்னு நம்ம சொல்லலாமே தவிர, அதுக்குண்டான வாழ்க்கைக்கு என்ன தேவை இருக்குதோ அம்மா நிச்சயமாக செய்வாங்க. அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜாரியிலே வந்து இன்றைக்கி வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கும். ஏன்னா ஐயருங்களை கூப்பிட்டு நம்ம ஒரு யாக பூஜை செய்கிற அளவில் இல்லை. பொருளாதாரம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குது. அதான் சுற்றி போட்டிருக்காங்க பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கே ஜிஷ்டி கிடைக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இறைவனுடைய தொண்டு வந்து எந்த மாதிரி இருக்கணும்னா, இந்த பிறவி எடுத்துட்டோம், போகும்போது நமக்கு நல்லபடியாக தான் போகணும். ஏன்னா இந்த பிறவியில் வந்து என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன பாவங்கள் நம்ம பண்ணமோ ஒரு சில விஷயத்துக்காக தான் நம்ம பிறந்திருப்போம். அந்த பிரச்சனை தெரியும்னா இறைவனை வந்து நம்ம சேர்க்கும் போது தான் அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கோயிலை சுற்றி வலம் வந்துக்கிட்டு இருக்காங்க. நேராக வந்து பார்த்திங்கன்னா கோயில் உள்ளே போயிட்டு அம்பாளுக்கு அபிஷேகம் தண்ணி அதை ஊற்றிட்டு, இது நாள். இன்றைக்கி தான் வந்து கிரகத்தடி வந்து வைக்கிறது எல்லாமே வந்து இன்றைக்கி ஷூட் பண்ணி இன்னிலிருந்து கணக்கு 9 நாள். அப்போ அவங்க வந்து எந்த மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. ஏன்னா ஒரு ஐதீகம்னா இந்த மாதிரி பண்ணணும். இன்றைக்கி வந்து பண்ணுறதில்ல. கோயில் திருவிழாவில் மட்டும்தான் எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. திருவிழாவை நடத்த முடியாத சூழ்நிலை உருவாகிடுது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அம்மாவே கோபமாகிடும். ஏன்னா டெய்லி வந்து தண்ணி ஊற்றி அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா யாருமே வந்து கண்டுக்கிறதில்ல. எல்லாருமே அவங்கவுங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. கோயிலே திறக்க மாட்டாங்க, பராமரிக்க மாட்டாங்க. சிம்பிளாகவே போடுங்க, வேறு ஒன்றும் இல்லை. சாதாரணமாக கயிறு போடுங்க, முடிகயிறு போட்டு விடுங்க, தாயத்து போட்டு விடுங்க. சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு வேப்பிலை அடிச்சு விடுங்க. மந்திரங்கள் ஒன்றும் நம்ம வந்து பிரசன்னங்கள்லாம் நம்ம சொல்லித்தரோம். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அதுக்குண்டான பலன் என்னன்றது தெரியும். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வந்துட்டுருக்காங்க பூசாரிகள் எல்லாமே வந்து கோயிலுள்ள போய் அபிஷேகம் பண்ண போகிறாங்க. அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவோன்னா எல்லோரும் சேர்ந்துட்டு வருவாங்க. பூசாரிகள் மொத்த பேரும் சரி, அரசு அதிகாரிகள், பூசாரிகள், தலைமை பூசாரிகள், அறங்காவலர் குழு தலைவர்கள், அறங்காவலர்கள் எல்லாம் சேர்ந்து தான் வந்து கிரகத்தடி பம்பக்காரர்கள் வாத்தியத்தோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க. 9 நாள் பயிற்சி. அதான் நீங்கள் உள்ள வரத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
நேராக உள்ளார் போய் அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு உள்ளே போயிட்டுருக்காங்க. ஏன்னா முதல்ல வந்து அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு இன்னிலேருந்து தொடக்கம் செவ்வாய்க்கிழமை இன்று தொடங்கி என்ன பண்ணுவாங்கன்னா தொடச்சி அவங்களுக்கு 9 நாள் 26ஆம் தேதி சக்தி கிரகம் எடுப்பாங்க. அதனால் வந்து 9 நாள் வந்து பயிற்சி எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. காலையில் 1 மணி நேரம், சாயந்தரத்தில் 1 மணி நேரம் டெய்லி. இங்கே தான் படுக்கை எல்லாமே, சாப்பாடு எல்லாமே. உங்களுக்கு குடும்பத்தை கூட போய் பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த பந்த பாசத்துக்கு இடமே இல்லையா குடும்பத்தில் போய் யாருமே அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பி அப்பா அம்மா. ஏன்னா அந்த நினைவு வந்து சாமியுடைய நினைவில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க கோயிலில் தான் படுக்கையே அவங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்து அவங்க கிரகம் எடுத்து நல்லபடியாக முடித்து அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு அவங்களுடைய இடத்துக்கு இட்டுன்னு போய் விடுவாங்க. காலையிலே அவங்க வீட்டிலேருந்து அழைச்சிட்டு வந்துடுவாங்க. பம்புடுக்கையோடு கூப்பிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருப்பி வந்து கிரகம்லாம் எடுத்து முடிஞ்ச பிறகு தான் திருப்பி இட்டுன்னு போய் அவங்கள விடுவாங்க. இத்தனை நாள் கணக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் சக்தி கிரகம் இந்த மாதத்தில் வந்து 26ஆம் தேதி நைட்டு வருது. சக்தி கிரகம் வந்து அமாவாசைக்கு ஈக்குவலான பவர் வந்து அந்த கிரகத்தில் இருக்குது. அதனால் அத்தனை பேர்களும் வந்து அந்த அமாவாசை எப்படி நம்ம கண்டுகளிக்கிறோமோ அதேமாரி வந்து அந்த சக்தி கிரகம் நீங்கள் பார்க்குறது ஒரு பெருமையான ஒரு விஷயம். பாருங்கள், அதான் நாகரி வந்து எரியுது. மேலே தலை மேலே வச்சுருக்காரு. அவர் தான் வாத்தியார் வந்து ட்ரைனிங் சொல்லிக் கொடுப்பார். எப்படி பண்ணணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்து தான் பயிற்சி கொடுக்கணுன்றதுக்காக பார்த்துட்ருக்கீங்க. இது பம்பை வாத்தியத்தோடு அவங்க சொல்லித்தராங்க. அந்த எல்லாமே பாருங்கள். அவங்க நடை, அது எந்த மாதிரி ஸ்டெப் வைக்கணும், எந்த மாதிரி நடை நடக்கணும் எல்லாத்துக்குமே. ஏன்னா இன்றைக்கி வந்து திருவிழா வந்து ஏதோ ஒரு நாள் நடத்துகிறாங்க. பார்த்திங்கன்னா அதுக்கே வந்து அந்த டைமில் கும்பக்கூடி தான் நடத்துகிறாங்க. நடத்தும் போது என்னென்னா அந்த இடத்துல பண்ண விடலை. நிறைய பிரச்சனைகள், நான் பெரியவனா நீ பெரியவனான்ற பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கும். அதான் அம்மாவோடைய ஸ்டெப் வச்சு ஆடிட்டுருக்காங்க. பாருங்கள், இப்படி தான் ஆடணுன்ற ஒரு கணக்கு இருக்குது. அதுதான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. தொடர்ந்து வந்து 9 நாளும் இந்த மாதிரி பயிற்சி நடக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா காலையில் பார்க்கலாம். ஒரு 6-7 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா பார்க்கலாம். மறுபடியும் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே தொடர்ந்து 1 மணி நேரம் வந்து பயிற்சி கொடுத்துட்ருப்பாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
வணக்கங்க. என் பேர் வந்து ராஜசேகர், 2ஆம் முறை பூசாரி. 21 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த கிரகத்தை அடி வந்திருக்குது. அடுத்தது வந்து எனக்கு 21 வருஷத்துக்கு அப்புறம் என் பேர பசங்க தான் எடுப்பாங்க. அடுத்தது இவர் வந்து மன்னாரிகாப்பு பூசாரி. இவர் வந்து அடுத்த 21 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இவர் வந்து கிரகம் எடுப்பார். இந்த சக்தி கிரகம் இது எங்கள் தாத்தா வந்து 21 வருஷத்துக்கு முன்னே எடுத்தார். இப்போ இந்த அடுத்த ஜென்ரேஷன் வந்து நான் எடுக்கிறேன். அடுத்த ஜென்ரேஷன் வந்து எங்கள் பேர பசங்க எடுப்பாங்க. அடுத்த ஜென்ரேஷன் வந்து இவர் எடுப்பார். எல்லாம் வந்துருங்க, எல்லாரும் கிரகத்துக்கு வந்துருங்க. சக்தி கிரகத்துக்கு வந்துருங்க. பாலசுப்ரமணியனுடைய பேர். நான் வந்து மன்னார்காப்பு பூசாரி. இந்த முறை மன்னார்காப்பு கட்டுறோம்னாக்கா அடுத்து 21 வருஷம் பொறுத்து என்னுடைய பையனும் கிரகம் எடுப்பார். அதுக்கடுத்து உங்கள் பரம்பரையில் வரும். அதுக்கடுத்து 21 வருஷம் பொறுத்து மறுபடியும் மன்னார்காப்பு வரும். அது வந்து வேறு எங்கள் பங்காளிகளில் ஒருத்தர் எடுப்பார். மாற்றி உங்களுக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா 21 வருஷம் கழிச்சு தான் வரும். ஆமாம், இது போல் இருக்கோம். நீங்கள் எல்லாம் இந்த திருவிழாவுக்கு வந்து எங்களை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. மூத்தவர்கள்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சிறியவர்கள்லாம் எங்களை வணங்குங்க. எங்களை வணங்கும் போது இந்த அங்காளம்மனை வணங்குற மாரி ஒரு இது உங்களுக்கு அருள் கிடைக்கும். அதாவது எப்படி சொல்லிங்கன்னா, அமாவாசைக்கு வந்து ஊஞ்சல் தாலாட்டு இல்லை, அதுக்கு பதிலாக சக்திகரமாக வரீங்க. வர்றதால வந்து உங்களை பார்த்தாவே அதுக்கு உண்டான புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா சக்திகரம் வந்து எடுக்கும்போது ஊஞ்சல் தாலாட்டு இல்லையா, மாசிலையும் சித்திரையிலையும் இல்லை. அதனால் அந்த சக்தி கிரகத்துக்கு தான் அந்த பவர் இருக்குது. அதனால் பக்தர் அத்தனை பேரும் வந்து சக்தி கிரகத்தில் வந்து கலந்துக்கிட்டு அம்மனுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க. எல்லாரும் வந்து 26ஆம் தேதி வந்து சக்தி கிரகம் எடுப்போம். 27ஆம் தேதி காலையில் வந்து மயான கொள்ள விடுவோம். அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சக்தி கிரகம் பார்த்த மாதிரி இருக்கும், மயான கொள்ளையும் பார்த்த மாதிரி இருக்கும். அதான் நீங்கள் சொல்ல வரீங்க. இந்த அருள் பெறும்போது அமாவாசையினுடைய ஊஞ்சல் தாலாட்டினுடைய அருள் இவங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, மாதம் வந்து ஊஞ்சல் தாலாட்டு இருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி கிரகங்கிறது வந்து அம்மாவை தவறாக வந்து, அதனால் அந்த 12 மாதம் வர வேண்டியவங்க வராவிட்டாலும் இந்த மாதத்தில் சக்தி கிரகம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு பலன் கிடைக்கும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அதான் பார்த்துருப்பீங்க. 7 வம்சாவழி பூசாரிகளில் வந்து அவருக்கு வந்து 21 வருஷம் கழிச்சு தான் ஒரு தலைமுறைக்கு தான் வந்து அவங்க கிரகம் எடுக்க முடியும். சக்தி கிரகம் எடுப்பது சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி யாருக்கு கொடுப்பனை இருக்குதுன்னு சொல்ல முடியாது. யாருக்கு வேணாலும் கொடுப்பனை வரலாம். ஏன்னா நாம் எடுக்கலான்றது எங்களுடைய இதுவெலாம் கிடையாது. அம்மா வந்து ஆணையிடணும், இந்த நபருக்கு தான் வரணும், இந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் தான் வரணும்னு சொல்லிட்டு உட்காந்து நாங்கள் எல்லாருமே உட்காந்து அந்த குடும்பத்தாரர்கள் உட்காந்து பேசி முடிவு பண்ணி 21 வருஷம் கழிச்சு தான் அடுத்தது ஜென்ரேஷன் வரும். அதனால் வந்து நீங்கள் பூசாரியாக இருக்கிறீங்களா, அந்த சாமிக்கு வந்து கோயிலுக்கு வந்து அந்த பூஜை முறைகள் பண்ணுறீங்கன்னா அது ஒரு கொடுப்பனை தான். ஏதோ ஒரு போன புண்ணியத்தில் இப்போ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு புண்ணியம் நம்ம பண்ணியிருப்போம். அதனால தான் பக்கத்தில் நிற்கிறோம். இன்றைக்கி வந்து நிறைய பேர் சாமியை பார்க்க முடியாத இடத்துல நிறைய பேர் நிற்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பக்கத்துலேயே நின்று அபிஷேகம் பண்ணி அம்மனுக்கு ஆராதனை பூஜைகள் எல்லாமே பண்ணக்கூடிய இடத்துல இருந்துகிட்ருக்கோம். அப்போ நமக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கும் பாருங்கள். அதனால் வந்து நீங்கள் வர்றவங்க அத்தனை பேருமே அம்மனுடைய அருள் கிடைக்கணும், அம்மனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், நம்மளுடைய பிரச்சனைகள் தான் விலகணும்னா இந்த தெய்வ சக்தியை பிடிக்கணும். அங்காளம்மன் தான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருந்துருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். மேல்மலையினர் தலைமை பூசாரி பூபதி ராஜா.